அசுர வேகத்தில் ஃபெங்கல் புயல் பொறுத்தவரை உருவாக போது வங்கக்கடல் பகுதிகளில் எந்த தேதியில் உருவாகும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள். கனமழையினுடைய தீவிரம் தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போது, நவம்பர் இறுதியில் கனமழை பெய்யுமா அல்லது இந்த ஃபெங்கல் புயல் வங்கக்கடலிலேயே கரைந்து விடுமா அப்படிங்கிறது எல்லாமே முழுமையான தகவல் நம்ம பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெற்று கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளுமே நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது சில மாவட்டங்களில் பெய்து கொண்டு தான் இருக்கும். இன்றைக்கும் நமக்கு பரவலாக கனமழையானது தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் பகுதியாக விட்டு விட்டு கனமழையாக இருக்கும். ஒரேடியாக நமக்கு எல்லா மாவட்டமுமே நமக்கு கனமழை விட போகிறது கிடையாது. சில மாவட்டத்தில் கனமழை கிடைக்கும், சில மாவட்டங்களில் மிதமான மழையாக பதிவாகும், ஒரு சில மாவட்டத்தில் பகல் நேரங்கள் நல்ல ஒரு வெயில் தாக்கம் அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கலாம். நாளையிலிருந்து அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களுக்கு வறண்ட வானிலை அப்படிங்கிறது நிறைய மாவட்டங்கள் நிலவ போகுது. நல்ல ஒரு வெயிலுடைய தீவிரம் பொறுத்தவரை பகல் நேரங்கள் அதிகரிக்க போகுது. குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டத்தில் நாளை முதல் மேலும் மழை தீவிரம் முற்றிலுமாக குறைந்து பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே வரப்போகுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமக்கு வரக்கூடியது ஃபெங்கல் புயல் பொறுத்தவரை நவம்பர் இறுதியில் உருவாகும். அதை குறித்து தான் நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வங்கக்கடலில் நவம்பர் 23ஆம் தேதிக்கு பிறகு தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகி தீவிர புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எதிர்பார்க்கலாம். முதற்கட்டமாக ஒரு தாழ்வு பகுதியாக உருவாகி பின்னர் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதன் பிறகு புயல் சின்னமாகவும் மாறி தமிழ்நாட்டை மிரட்ட தொடங்கும். இது நவம்பர் இறுதியில் ஒரு தீவிர புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பார்க்கப்படுது. புயலாக மாறிய பிறகு படிப்படியாக தமிழ்நாட்டை நோக்கிய நகரக்கூடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரிசா, ஆந்திரா இது போன்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டிற்கு நமக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. தற்போதைய நிலவரப்படி இந்த புயல் பொறுத்தவரை சென்னை மற்றும் தெற்கு ஆந்திராவுக்கு இடையே கரை கடக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஏன்னா குறிப்பாக நமக்கு இந்த மிச்சங் புயலில் எப்படி நமக்கு சென்னை பகுதிகளில் காற்றும் ஒரு பக்கம் இருந்தது, அதே போல் மழையும் ரொம்ப தீவிரமாக இருந்ததோ அது போலவே இந்த தாழ்வு பகுதியினுடைய நகர்வு பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக இது புயலாக மாறினதுக்கு அப்புறமா வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து சென்னைக்கு அருகே வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது. இந்த புயல் வருகிறதுக்கு நிறைய நாட்கள் இருக்குது. திசை மாறினாலும் நமக்கு மாறலாம். அதற்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆகவே ஒரு புயல் சின்னம் வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு தாழ்வு பகுதி உருவாகிய பிறகுதான் அது துல்லியமாக கரை கடக்கக்கூடிய இடம் நமக்கு தெரிய வரும். தற்போதைய நிலவரப்படி சென்னை போன்ற இடங்கள், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த புயல் பயணிப்பதற்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் வரக்கூடிய நாட்களில் ஏதேனும் திசை மாற்றம் ஏற்பட்டாலோ அல்லது நாகப்பட்டினம், கடலூர் போன்ற மாவட்டத்திற்கு இந்த புயல் செல்ல வாய்ப்பு இருந்தாலோ உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். ஆகவே கரையை கடக்கக்கூடிய இடம் பொறுத்த வரைக்கும் எந்த பகுதிக்கு இது போகுது அப்படிங்கிற இடம் நமக்கு இன்னும் உறுதியாகலை. ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு புயல் உருவாகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம பார்க்க தான் போகிறோம். நவம்பர் இறுதியில் ஒரு தீவிர புயல் இருக்கும். இது நம்ம முன்கூட்டியே நம்ம அறிவிக்கப்பட்டதான ஒரு புயல் சின்னம்தான். ஏற்கனவே இதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஃபெங்கல் என்ற பெயரும் நம்ம சொல்லியிருந்தோம். இப்படிப்பட்ட ஒரு புயல் ஒன்று உருவாகும், அதற்கு ஃபெங்கல் என்று பெயர் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தொடர்ந்து இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த புயலானது தீவிர புயலாகவே கரையை கடக்குமா அல்லது கரையை கடக்கும் பொழுது வலு குறைந்து விடுமா அப்படிங்கிறது குறித்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஏன்னா நிறைய இடங்கள் நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக மழையினுடைய தீவிரம் ஒரு பக்கம் அதிகமாக இருந்தது. இப்போது அடுத்த வாரத்தில் நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க போது மறுபடியும் வரக்கூடிய இந்த புயல் சின்னங்கள் எந்த பகுதிகளில் துல்லியமாக கரை கடக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம சொல்கிறோம். ஆனாலும் எந்த பகுதிகளுக்கு இது கரையை கடந்தாலும் ஒரு தீவிர மழை பொழிவாகவே இது பதிவாகும். மிக கனமழை முதல் அதி கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும். காற்றுடைய பாதிப்புகளும் உறுதியாக இருக்குது. ஆகவே தொடர்ந்து இந்த தாழ்வு பகுதி உருவானதுக்கு அப்புறமா தான் இது ஒரு தீவிர புயலாகவே தமிழ்நாட்டை நோக்கி நகருமா, அப்படி இல்லை அப்படின்னா இது ஒரு தாழ்வு பகுதியாகவே மறுபடியும் கரையை கடந்துருமா அப்படிங்கிற தகவல் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறோம். அடுத்ததாக அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களுக்கு மழை பகுதியாகவே தமிழ்நாட்டில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வரும் 3 முதல் 4 நாட்களுக்கும் மழை பகுதியாகவே தமிழ்நாட்டில் பதிவாகும். சில இடங்களில் கனமழை அப்படிங்கிறது இருக்கும், சில இடங்களில் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும். குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் என
பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக இந்த மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும், ஒரு சில இடங்களில் விட்டு விட்டு அவ்வப்போது கனமழை தீவிரமும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். இடைவிடாத மழை பொழிவு அப்படிங்கிறதும் கண்டிப்பாக நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பதிவாகும். பெரும்பாலான மாவட்டங்கள், சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் இரவு நேர மழை பொழிவும் ஒரு சில பகுதிகள் இருக்கும். சில மாவட்டத்தில் அதிகாலை நேரங்களிலும் மழை வாய்ப்புகள் வந்து எதிர்பார்க்க முடியும். வெயிலுடைய தாக்கம் கடலோரங்களில் கணிசமாக அதிகரிக்க போகுது. சில இடத்துல ஆங்காங்கே மழை வந்து கிடைச்சாலுமே கூட பகலில் வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை போன்ற வட தமிழக உள் மற்றும் கடலோர மாவட்டங்கள் என பல்வேறு பகுதிகளில் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும். நாளை முதல் திங்கட்கிழமை முதல் பெரும்பாலான இடங்களில் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது கணிசமாக அதிகரித்து அடுத்து வரக்கூடிய 5 முதல் 6 நாட்களுக்கு நல்ல ஒரு தீவிரமான வெயில் தமிழ்நாடு எங்கும் கண்டிப்பாக பதிவாகும். பல இடங்களில் வறண்ட வானிலையும் காணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வெயிலுக்கு பிறகுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு புயலை நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் நம்ம ஃபெங்கல் புயல். இந்த ஃபெங்கல் புயலை பொறுத்தவரை ஒரு தீவிர புயலாகவே உருவெடுத்து தமிழ்நாட்டை மிரட்டும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கடலோரத்தில் இருக்கிறவங்க எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. கண்டிப்பாக இடம், தேதிகள் உங்களுக்கு எல்லாமே நம்ம இனி வரும் நாட்கள் அறிவிக்கிறோம். தற்போது நிலவரப்படி சென்னை பகுதிகளுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. சென்னை மற்றும் தெற்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய நெல்லூர் பகுதிகள், சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடையே கரை கடக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. டெல்டா மாவட்டங்கள் நாகை பகுதிகளுக்கு வருமானு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க. நமக்கு வந்து நாகை பகுதிகளுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். பெரும்பாலும் சென்னை மற்றும் தெற்கு ஆந்திர பகுதிகளுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இதனுடைய திசை மாற்றம் மற்றும் துல்லியமான இடம் அப்படிங்கிறது இனி வரும் நாட்கள் தான் நமக்கு தெரியும். இப்போவே நிறைய பேர் வந்து எந்த இடத்துல கரை கடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டு வரீங்க. அது கண்டிப்பாக தாழ்வு பகுதி உருவானதுக்கு அப்புறம் தான் அந்த துல்லியமான இடம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓரளவுக்கு நம்ம வந்து தோராயிரமாக நம்ம சொல்ல முடியும், இந்த பகுதிகளுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்ல முடியுமே தவிர இந்த இடத்துக்கு தான் போகும் என்று சொல்லி உறுதியாக நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு தாழ்வு பகுதி உருவாகிய பிறகுதான் அது நகரக்கூடிய திசை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஆகவே ஒரு ஃபெங்கல் புயல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. ஆகவே கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க வந்து எச்சரிக்கையா இருக்கணும். நவம்பர் இறுதி மற்றும் டிசம்பர் முதல் வாரங்களில் தான் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். தமிழ்நாடு முழுவதுமாகவே மழை பெய்யுமா அப்படிங்கிறது எல்லாமே அந்த புயல் நகரக்கூடிய திசை பொறுத்து தான் அது வந்து நம்ம சொல்ல முடியும். தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை இருக்குமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த புயல் சின்னங்கள் பொறுத்தவரை நகரக்கூடிய திசையை பொறுத்து தான் நம்ம வந்து எல்லா மாவட்டத்திற்கும் மழை வருமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் கடலோர மாவட்டங்கள் கண்டிப்பாக கூடுதல் மழை கிடைக்கும், அதில் மாற்றம் இல்லை. மற்றபடி இது உள் மாவட்டங்களை நோக்கி நகர்ந்தால் உள் மாவட்டத்திற்கு நல்ல ஒரு தீவிரமான அதிகனமழை அப்படிங்கிறது இருக்கும். ஒருவேளை உள் மாவட்டத்தை நோக்கி நகராமல் கடலோர பகுதிகளை மட்டுமே ஒட்டியே அப்படியே ஆந்திர பகுதிகளுக்கு போகும் பொழுது நமக்கு சென்னை முதல் நாகை வரை இருக்கக்கூடிய கடலோர மாவட்டத்திற்கு மட்டுமே பரவலாக கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.